இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஏமனில் ஹவுதி குழுக்கள் கைவசம் இருக்கும் சனாவில் இஸ்ரேல் விமானப்படை அதிரடி தாக்குதல். அதிபர் மாளிகை வளாகம் ஆயுத கிடங்குகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலால் பதற்றம். விரைவில் இந்தியா வருகிறார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. பயண தேதியை இறுதி செய்வது தொடர்பாக ஆலோசிக்கப்படுவதாக இந்தியாவிற்கான தூதர் போலிஷ் சுப் தகவல். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மூலம் ஏழைகளின் வாக்குகளை திருட பாஜக முயற்சி. வாக்குரிமை அதிகார யாத்திரையில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மிகவும் ஆபத்தான பாதையில் ராகுல் காந்தி சென்று கொண்டிருப்பதாக கிரண் ரிஜிஜு விமர்சனம். நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான சக்திகளுடன் கைகோர்த்து இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. குஜராத் மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக பல இடங்களில் வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்ட மீட்புப் படையினர். வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஒரு வாரத்திற்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை மற்றும் புறநகர் பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. நகரின் பல்வேறு சாலைகள், தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழை நீரால் மக்கள் பாதிப்பு. முதல்வர் ஸ்டாலினிடம் ஆதரவு கோரினார் இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி. தனக்கு வாய்ப்பளித்தால் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முழு மூச்சோடு போராடுவேன் என உறுதி. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழகர் என்ற முகமூடி அணிந்து பாஜக ஆதரவு கேட்பதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். நீதியரசர் சுதர்சன் ரெட்டி தமிழர்களின் உணர்வுகளை மதிப்பவர் என்றும் புகழாரம். அரசமைப்பை பாதுகாக்க சுதர்ஷன் ரெட்டிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வாக்களிக்க திருமாவளவன் வலியுறுத்தல். அதிமுக எம்பிக்களுக்கும் இதே கோரிக்கையுடன் கடிதம் எழுதியிருப்பதாகவும் தகவல். திருச்சியில் 108 ஆம்புலன்ஸை மறித்து தாக்குதல் நடத்திய அதிமுகவினர் மீது வழக்கு பதிவு. நோயாளி இல்லாமல் பழனிசாமியின் பிரச்சாரத்தின் போது வந்ததால் ஆவேசம். தமிழகத்தில் இனி வாரிசுகளுக்கு இடமில்லை என பழனிசாமி பேச்சு. ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி என்ற அமைச்சர் ரகுபதியின் கருத்து குறித்து விமர்சனம். மனிதர்களின் உடல் உறுப்புகளை திருடும் அரசாக உள்ளது திமுக. சிறுநீரக விற்பனை விவகாரத்தை சுட்டிக்காட்டி பழனிசாமி குற்றச்சாட்டு. திருடுவது குற்றம். ஒரு மனிதனுக்கு உறுப்பு முக்கியம். அதை கூட இந்த அரசுல விட்டு வைக்கல. ஆக தவறு நடந்த மருத்துவமனை மீது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சட்டத்தை முன் சமம். அதை இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எம்ஜிஆருக்கு நிகராக மக்கள் சக்தி உள்ள மாமனிதர் சரத்குமார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் புகழாரம்.
ஒரு நாளும் யாரும் விஜயகாந்தாக மாறிவிட முடியாது என விஜய் குறித்த கேள்விக்கு பிரேமலதா பதில். அரசியல் ரீதியாக தாவேக்குவினர் அணுகினால் அது தவறானது என பேட்டி. ராமநாதபுரத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எண்ணெய் கிணறு அமைக்க ONGCக்கு அனுமதி. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ஒப்புதல். தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என தமிழக அரசு திட்டவட்டம். அரசியல் கட்சித் தலைவர்கள், அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் விளக்கம். திருமணம் குறித்து நகைச்சுவையாக பேசிய ராகுல் காந்தி. லாலுவுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக பீகார் பரப்புரையில் பேச்சு. ஆதார் அடையாள சான்றுதான், குடியுரிமை சான்று அல்ல என உச்சநீதிமன்றமே கூறிவிட்டது. பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்த விவகாரம் குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு பாஜக பதில். தூய்மை பணியாளர்களுக்கென சிறப்பு நலத்திட்டத்தை அறிவித்தார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு. விபத்து காப்பீடாக 1 கோடி ரூபாய், உயிர் காப்பீடாக 10 லட்சம் ரூபாய் கொண்ட தொகுப்பு அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் வரதட்சணை கேட்டு மனைவியை எரித்து கொன்ற கணவன் கைது. போலீஸ் என்கவுண்டரில் சுட்டு பிடிக்கப்பட்டவரை 14 நாட்கள் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டம் முதற்கட்ட சோதனை வெற்றி பெற்றதாக இஸ்ரோ தகவல். இந்தியாவின் பயணச் சேவைகள் சந்தையில் ராபிடோ தான் தங்கள் நிறுவனத்திற்கு பெரிய போட்டியாளர். ஊபர் நிறுவனத்தின் தலைவர் டாரா கோஸ்ரோஹி பேச்சு. இண்டல் நிறுவனத்தின் 10 விழுக்காடு பங்குகளை வாங்கிய ட்ரம்ப் அரசு AI சிப்பில் கவனம் செலுத்தாததால் சரிவுக்கு உள்ளானது. இலங்கை தலைநகர் கொழும்புவில் களை கட்டிய காத்தாடி திருவிழா. வானை ரம்மியமாக்கிய பல்வேறு வடிவிலான காத்தாடிகளை கண்டு பொதுமக்கள் பரவசம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.